கையில வச்சுக்க இடம் இல்ல, முதல்ல கால் வச்சுட்டேன். ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது. தவிச்சு என்ன பண்றது? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கா. சரி, அப்ப நாரதரை பார்த்தா இந்த பிள்ளைய சிரிக்குது, என்ன காரணம்? அவர் வெண்ணார மட்டும் அந்த பிள்ளைய போட்டு நகண்டு போச்சு. என்னது? சாமி கிட்ட வாங்கினீங்களா? வணங்கிட்டேன். என்ன வாங்குனீங்க? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். சாமி அழைத்து வருக பார்க்கலாம். இந்த அழைத்துறாரு. வரவேண்டு வரவேண்டு சுவாமி வந்தாரை வரவேற்பது குல பண்பு, வந்தவருக்கு வரவேற்பு குல பம்பு.
என் தந்து நாயனானவனை துணாகந்தா பட்டான கலைவாணி புத்திரனே வருக வருக, பிரம்மனின் மைந்தனே வருக வருக, ராவணனின் தாத்தா அவர்களை வரவேற்று எங்களுக்கும் நாட்டு மக்கள் நல்லாசி பெறோட சாமி வாருங்க என்று வரவேற்று. என்னது சாமியே தாத்தா வாக்கிட்டியா? அதுக்குள்ளே வாழ்க பெண்மகவே, வாழ்க வாழ்க. சாமி வந்தார வாழ வைக்க வந்த நாட்டினே செந்தமிழாள், என் சிந்தை குளிர செய்த செழுந்தமிழ் செல்வியே, நீ வாழ்க வளர்க விளம்பருக என்று வாழ்த்துக்கிறேன். வேற நேருக்கு என்ன வேணும்? சாமி என்ன வேணும்? நீ தான் ஃபர்ஸ்ட். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? கையில வச்சிருக்கிறது என்ன சாமி? சப்த தாளக்கட்டைன்னு பேரு. என்ன கட்ட? சப்த தாளக்கட்டை. சத்தம் வரும். சத்தம் வருமா? தனித்தனியா இருந்தா சத்தம் வராது, ஒன்னா சேர்ந்தா சேர்ந்தா சத்தம் வரும். சத்தம் வரும். என்ன கட்டை இது? சப்த தாளக்கட்டை. சத்த தாளக்கட்டை. அது எனக்கு தெரியல. எதுக்கு வேணும் சாமி. என்ன விஷயம்? யாரு சொன்ன பேச்சை கேட்க மாட்டாரு சாமி. சரி, அதுக்கு என்ன ஆனும்னா, இது ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா கரெக்டா வச்சு காய அடிச்சு விட்டுருவேன். இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. இங்க வா, போலாம். இத கொடுத்தா காய அடிச்சு விட்டுருவேன். எதுல புடிச்சு அடிப்ப? அது இருக்கிற இடத்த வச்சு அடிப்பேன். இத நான் கொடுத்தா நீ எதுல புடிச்சு அடிப்ப? கொட்டையில. நீ எதுல புடிப்பேன்னு கையில. கையில சாமி. அப்ப அடிக்க தெரியுமா? அப்ப செய்ய. சாமி எனக்கு ஒரு வர வேண்டும். நீ சாமியா இல்ல என்ன கேக்குறேன்? இல்ல, ஒரு விஷயத்தை பேசணும்னா விஷயம் மாதிரி சரி இருக்கு. சரி சாமி எனக்கு ஒரு உங்களுக்கு என்ன வேணும்? சாமி எனக்கு ஒரு வர வேண்டும். என்ன வர? என் கொட்டையில பொண்டாட்டி- அடிக்கிற வரமா? அது கொட்டையில இல்ல. வேற என்னடா வர நான் அப்படி கேக்குற? கேட்கவே மாட்டேன். நீ என்ன வேணாலும் கேளு, சரி சாமி. அதுக்கு விளக்கம் சொல்றேன். சாமி என் பொண்டாட்டி ஒரு பெரிய புத்து ஒண்ணு வளர்க்குறா. பெருசா ம் ரொம்ப வளர்ந்துருச்சா? பெரிய புத்து சாமி. அது வாரம் அப்படி இருக்கு. அது பெரிய ஓட்டையா தான் இருக்குது. சாமி அதுக்கு பால் வைக்கிறா, முட்டை வைக்கிறா. சரி, வர்றது பூரா கூட போட்டு வளர்க்குறேன். ஓலைக்குட்டி இல்லாட்டினா முன்னப்பாம்பு சேர பாம்பு. இதுதான் வருது சாமி. என்ன வரணும்னு நினைக்கிறேன்? உங்க தயவுல இருந்தா ஒரு மலம்பாம்பு கொண்டு வந்து என் பொண்டாட்டி புத்துக்குள்ள விட்டா போதும். நல்ல விஷயம்தான். சொல்லுவேன், வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குல்லன்னா நல்லா சொல்லி கொடுக்கிறேன். ஆனா எனக்கு தெரியும் சாமி, உங்க தயவுல தான் கேட்டேன். உங்க பாம்பு வேணாம். சரி உன் எண்ணம் நிறைவேறட்டும். அப்படியா? சென்று வா. சாமி எல்லாத்துக்கும் வர கொடுத்திய, பெத்த பையனுக்கு ஒரு வர கொடுக்க. உனக்கு என்னதான் வேணும் மகனே? கேட்டா கொடுப்பீங்களா? கேளு, கண்டிப்பா கிடைக்குமா? கேளு. இல்லை என்று சொல்லாம தருவேன். கணேஷ் பையில இருக்கா? அச்சை, யார்கிட்ட போய் எதை கேட்கிற? நமக்கு தெரிஞ்ச சம்மந்தம் இல்ல. இருந்தாலும் வரவேற்பளித்த உனக்கு வாழ்த்து சொல்வது எனது கடமை என்ற பெயரோடு ஒரு தங்க ரதத்தில் மஞ்சள் நிலவு ஒரு தங்க ரதத்தில் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்து என் தெய்வம் தந்த பொன்னூஞ்சல், ஒரு தங்க ரதத்தில் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் மஞ்சள் நிலவு. செம்மண்ணிலே
தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு தங்கரதத்தில் என் தெய்வம் தந்து தெய்வம் தந்த என் தங்கை ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு. நல்லாரை காண்பது நன்று, நலமிக்கு கேட்பது நன்று, நல்லார குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று. பிரம்மனுடைய படைப்புல 10 விதமான இடத்துல இருந்து எல்லாரையும் தோற்றுவித்தான் பிரம்மன். அதுல நான் மட்டும் பெருந்தொடையில இருந்து வந்தவன். எனக்கு முன்னாடி 9 பேர் இருக்காங்க மூத்தவங்க. இதுல ஒருத்தன் தான் புலஸ்தியர் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க அண்ணன். அந்த புலஸ்தியர்னு சொல்லக்கூடிய அண்ணனுக்கும் ஒரு அரைக்கி அசுரி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்கும் பிறந்தவன் தான் ராவணேஸ்வரன். அப்ப ராவணேஸ்வரனுக்கு அவன் மகன், அவனுடைய அப்பன் என் அண்ணனுக்கு மகன். அப்ப என் அண்ணன் என்ன வேணும் அவனுக்கு? ராவணேஸ்வரனுக்கு தாத்தா வேணுமா இல்லையா? முறை சரியா வருதா? புலஸ்திரியுடைய மகனுடைய பிள்ளைதான் ராவணேஸ்வரன். அப்படிப்பட்ட ராவணேஸ்வரனுக்கு தாத்தா புலஸ்தியர் அப்படின்னா அவன் தம்பியாப்பட்ட நானும் ராவணேஸ்வரனுக்கு தாத்தா தான். ஆனா விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ராவணேஸ்வரனை மிஞ்சினதுக்கு ஆளே கிடையாது. அப்படிப்பட்டவர் ராவணேஸ்வரன். தடந்தோள் ராமன் உடன்முனர் சீதையை வடிவாள் அரக்கன் வவிங்க ஞான்று. ராமாயணம் முடிஞ்சு போச்சு, 1.25 அடியில் முடிச்சு போடுவேன். ராமாயணம் நிறைய ராமாயணம் இருக்கு. நீங்க எந்த ராமாயணம் படிச்சிருக்கீங்க? ஒன்று வால்மீகி ராமாயணம், இன்னொன்று கம்ப ராமாயணம், அடுத்து சீன ராமாயணம், அதுக்கப்புறம் அனுமந்த ராமாயணம். இதுவெல்லாம் போக இன்னொரு ராமாயணம் இருக்கு. 5 விதமான ராமாயணம் உண்டு. இதுல தெளிவா படிக்கணும்னா விஷயம் தெரிஞ்சால்தான் படிக்கணும். நீங்க விஷயம் தெரிஞ்சாலா இல்ல விஷயம் தெரியாம வந்துட்டீங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா சோழ மன்னன் கூப்பிட்டான், ஏய் இங்க வா. கம்பனையும் கூப்பிட்டான், ஒட்டக்குத்தனையும் கூப்பிட்டான். ஒட்டக்குத்தனை சொல்லியாச்சு, ராமாயணத்தை எழுது அப்படின்னு. நாரடன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி. சீரணி சோழ நாட்டின் காரண குடையான் கம்பன் தமிழிலே கவிதை செய்தான் அப்படின்னா வடமொழியில எழுதின வால்மீகி. இப்ப தமிழ் எழுதணும். ஒட்டக்குத்தண்டை கொடுத்தாச்சு. ஒட்டக்குத்தனை சபைக்கு கூப்பிடுறாங்க. ஒட்டக்குத்தா எழுதிட்டியா அப்படின்னா அதுக்கு முன்னாடி கம்பரை வந்துட்டாரு. கம்பனை விட்டு கட்டுத்தரையும் கழிவு வருமா? உங்களுக்கு ஏதாவது கல்வி தெரியுமா? இடையில நேரம் தர்றேன், அப்ப பேசுங்க. அப்ப எழுதிட்டேனே அப்படின்னா என்ன வரைக்கும் எழுதியிருக்க? கடல் தாண்டும் படலம் வரைக்கும் எழுதிட்டேன் அப்படின்ட்டான். எங்க ஒட்டக்குத்தை எந்திரிச்சா, கடல் தாண்டும் படலம் எழுதிட்டியா? எப்படா முடியும்? எங்க அது ஒரு வெண்பா சொல்லு. ரொம்ப பேருக்கு தெரியாம கவி கவின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆசுகவி, சித்திரகவி, வித்தரகவி, விசித்திர கவி, 4 தான் கவி. ஆசுகவினா என்ன, சித்திரக்கவினா என்ன, வித்தர கவினா என்ன, விசித்திர கவினா என்ன, எத்தனை சந்தங்கள் இருக்கும், அது எத்தனை அடிகள் இருக்கும், இங்க சொல்ல சொல்ல பார்ப்போம். யாரையாவது பேசுறது பூரா கவியா? வெண்பாங்கிறது கிடையாது. முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு வரை என ஓதும் அப்படி பாடினது கவியா? அது என்ன? அதுக்கு பேர் என்ன? அதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஒரு ஏழைக்காக வயிற்று வலியை தீர்த்து வச்ச என் முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல அங்க பாடினார் அந்த ஆளு ஒரு பாட்டு. அது என்ன பாடல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருச்செந்தூருக்கு பெருமை இருக்கு தெரியுங்களா? இருக்கு. எல்லா இடத்துலையும் கடல் நீர் முற்றி வந்தது. ஆனா திருச்செந்தூர்ல மட்டும் 2 கல் தொலைவு உள்வாங்கி நின்றது. அதைத்தான் சுனாமியை வென்ற சுப்பிரமணிய கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவன் முருகன். 2 சிலை இருக்குங்க. ஒன்று கிழக்கு முகம் நோக்கி இருக்கும், இன்னொன்று தெற்கு முகம் நோக்கி இருக்கும்.
தெற்கு நகம் நோக்கி இருக்கிற அந்த சிலையில நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல குறைஞ்சிருக்கும். ஏன் தெரியுமா? என்ன காரணம்னு தெரியுமா? முருகன் அவ்வளவுக்கு சிறப்பானவன். அப்படிப்பட்ட முருகனுக்கு தொண்டு செய்ய வந்திருக்கக்கூடிய நீங்க அவதான் அவன் கேட்கிறான், குமுதமட்ட குளவரையும் கூத்தார் மத விட்டும் துரிக்கும் திரைக்கடல் அப்படின்னா புடிச்சுக்கிட்டேன். கொட்டை துமின்னு சொல்றீங்க, துமி அப்படின்ற வார்த்தைக்கு என்னடா பொருள்? தமிழ் அகராதியில வார்த்தைகளே கிடையாது இல்ல. தமிழ் படிச்சிருக்கியா? தமிழ் பெண்ணே தமிழ் பெண்ணே தமிழ் படித்தாயா? படித்தேனே படித்தேனே தமிழ் படித்தேனே ஒரு படித்தேன காதல ஊத்துனா எப்படி இருக்கும்? எரும முச்சிராது. ஆனால் தமிழை பேசுகின்ற பொழுது தேன் பாய்வது போல இருக்குமா? அப்படிப்பட்ட மண் தோன்றி கல் தோன்றி முந்தோன்ற காலத்தில் மூத்து வந்தது மொழி தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழச்சி நீங்க வந்திருக்கீங்க, என்னைய சூசுகமா சொல்லிட்டீங்க. இடத்துக்கு வந்துட்டேன். உன்னை பற்றி அறிந்து தெரிந்து புரிந்து நான் வந்திருந்தாலும் கூட உன்னிடத்தில் ஒரு சில விவரங்களை தெல்ல தெளிவாக உரையாடலாம் என்று எண்ணுகிறேன். உன்னிடத்தில் உரையாடலாமா இல்ல உரை போடலாமா? இந்த சேட்டை தானே வேணான்றது. ராவணனின் தாத்தா அவர்களை வருக அப்படின்னு சொன்னேன். பிளஸ் உங்க அண்ணன் பிளஸ் மயம் வந்து விச்சிரவிச்சோட மயம் தான் ராமணேஸ்வரன். அப்ப அண்ணமய விச்சிரவிச்சு உங்களுக்கு என்ன வேணும்? மயம் வேணும். விச்சிரவிச்சோட மயம் ராமணேஸ்வரன் என்ன வேணும்? தாத்தா வேணும். அப்ப ராவணனின் தாத்தா அவர்களை வருக அப்படின்னு வரவேற்பு கொடுத்தேன். அழகா இன்னொன்னு சொன்னீங்க, நாரண விளையாட்டெல்லாம் நாரத முழுவனும் கூற ஆரண கருத்து இருந்த அந்த வல்வி என்பான் சீரணி சோழ நாட்டில் திருமணந்து வருவான் காரண கொடன் கம்பன் தமிழினால் கவிதை செய்தனர். அன்று ராமாயண உருவா காரணமா இருந்தது நீங்க தான். அன்று ராமாயணம் உருவானது, அங்கே ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு. ஆனா அதே நேரத்துல கம்பனோட கட்டுத்தறியும் கவி பாடுமா. கம்பனே பெரிய புலவன் கையில கம்பனோட கட்டுத்தறியும் வேலை பார்க்குமா. என்ன காரணம் அப்படின்னா, வட்ட மதிர் போல் இருக்கு வண்டி கொடிதாவும் கொட்டுமா கை நின்று கூத்தாடும் சுட்டால் அரகர என்னும் அம்பல சோமாசி என்று ஒரு நாள் மற்றும் கீதுரை. கம்பனை ஒருவன் தேடி போயிருக்கான். தேடி போற நேரத்துல அப்ப கம்பன் வீட்டுல வேலை பார்க்கிறவன் சொல்ல வட்ட மதிர் போல இருக்கும். வட்ட மதிர்னா இரவு நேரத்துல வண்டி கொடிதாவும் இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னிக்கிட்டுதான் இருக்கும். கொட்டுவார் கை நின்று கூத்தாடும், இந்த சாணமாக்கப்பட்டது கொட்டுவார் கை நின்று கூத்தாடும் சுட்டால் அரகர என்னும். இந்த சாணமாக்கப்பட்டது காஞ்சதுக்கு அப்புறம் சுட்டானாகும் திருநீராகும். அம்பல சோமாசி, அப்ப அம்பலத்தியாக சிவபெருமான தரிசிக்க போயிருக்காரு. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொன்னாலாம். அதான் வட்ட மதிரி போல் இருக்கு வண்டி கொடிதாவும் கொட்டுவார் கை நின்று கூத்தாடும் சுட்டால் அரகர என்னும் அம்பல சோமாசி என்று ஒரு நாள் மட்டும் வீதுரை. இது கம்பனோட வேலைக்காரி வந்து பாடுற கவி தெரியுமா அப்படின்னு சொல்லி புள்ளி வச்சிங்க. அடுத்து இன்னொன்னு சொன்னீங்க, கடல் தாண்டவரை பாண்டவரை எழுதியிருக்கிறது யாரு? கம்பர். கம்பர் எழுதவே கிடையாது, ஒட்டக்கூத்தர் எழுதினாரு. ஆனா கம்பன் எழுதவே கிடையாது. அப்ப ஒட்டக்கூத்தர சோழ மன்னன் சொன்னார். ஆனா அவர் எழுதி சொன்னாரு. கம்பன் எழுதாம என்ன சொன்னாரு? நீங்க சொன்ன தமிழ் என்றாவே தமிழ் அகராதில வார்த்தைகள் கிடையாது, இது தவறு அப்படிங்க. அப்ப நம்ம படிச்ச கவிக்கு நமக்கே விளக்கம் தெரியலன்னு சொல்லி கலைவாணி காவிய வேண்டினார். அப்ப இரவு நேரத்துல கனவுல கலைவாணி அப்ப தோண்டி என்ன சொன்னா, நாளை ஆயுர்களை வீதி வெளியவா இதோட உங்களுக்கு விளக்கம் தெரியும் சொன்னா. ஒட்டக்கூத்தர் சோழ மன்னன் ஆயுர்களை வீதி வெளியே நடந்து வர்றாங்க. அப்ப கலைவாணியாவோட பெண்ணா மாறி என்ன பண்றா? மோரு கடைஞ்சுக்கிட்டு இருந்தாளாம். அப்ப மோரு கடைஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சின்ன பிள்ளையெல்லாம் விளையாண்டுகிட்டு இருந்தாங்களாம். அப்பதான் அந்த பெண்ணை பார்த்து பெண்ணு சொன்னானா, பிள்ளையெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கங்க, உங்க மேல துவி பற்றோம். அப்ப துமி என்றாவே தமிழ் அகராதியில இதுதான் வார்த்தைகள் போல அப்படின்னு சோழ மன்னனும் ஒட்டக்கூத்தரும் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்ப எழுதினவ ஏட்ட கிழிச்சா, படிச்சவன் மாட்ட கொடுத்தான். எழுதினது யாரு? ஒட்டக்கூத்தர். படிச்சது யாரு? கம்பன். ஏன் ஒட்டக்கூத்தர் எழுதின கவி சோழ மன்னனுக்கு போய் சேரல தெரியுங்களா? நம்ம தான் உலகத்திலே பெரிய ஆளு, நம்மளோட பெரிய ஆளு யாருமே தானுங்கிற அகந்தை இருந்தாலும் ஒட்டக்கூத்தர் எழுதின கவி சோழ மன்னனுக்கு போய் சேரல. கம்பன் படிச்ச கவி சோழ மன்னனுக்கு போய் சேர்ந்தது. அண்ணா இன்னொன்னு சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? உரை ஆடலாமா இல்லை உரை போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதே நீங்க வரவேற்பு ஒண்ணு கொடுத்தீங்களே, 300 நாள் சீராட்டினால் தங்கையை பத்தி பாடுனீங்க. தங்கச்சி பேச்ச கேட்டுதான்
ராவணேஸ்வரனுக்கு அழிகிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ராமன், லட்சுமணன், சீதை இவங்க 3 பேரும் வனவாசம் போனாங்க. உங்களுக்கு புள்ளி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். 3 பேரும் வனவாசம் போனாங்க. ஆனா வனவாசம் போகும் பொழுது பஞ்சபலி என்ற இடத்துல தங்கியிருக்காங்க. அப்ப சூப்பனகை என்ன பண்ணா, லட்சுமணனை பார்த்தான்னு ஆசைப்பட்டா. ஏன் ஆசைப்பட்டா, என்ன காரணம்? அங்க ஒரு காரணம் இருந்துச்சு. ராமனை பார்த்து கேட்டா, ராமன் என்ன சொன்னார், அம்மா எனக்கு திருமணம் முடிச்சாச்சு, நீ ஏன் மேல நீ ஆசை வைக்க முடியாது, ஒரு மணிக்கு ஒருத்தியா வாழணும்னு நினைக்கிறேன். என் தம்பி லட்சுமணன் இருக்கா, லட்சுமணன் போய் விவரத்தை கேளுங்க. அப்ப லட்சுமணன் மேல ஆசைப்பட்டவனை என்ன பண்ணாரு, கோவப்பட்டு நாளையும் அறுத்து விரட்டி விட்டாரு. ஆனா இங்க நடந்தது வேற, ராவணேஸ்வரன் அவ சொன்னது வேற. அன்றைக்கு தங்கச்சி பேச்சை கேட்டதுனால ராவணேஸ்வரனுக்கு அழிகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. ஆனா நீங்க சொன்னது மாதிரி ராவணேஸ்வரன் போல நல்லவை யாருமே கிடையாது. ராவணேஸ்வரன் நினைச்சிருந்தா ராமனையே கொண்டு இருக்கலாம். இங்கதான் புள்ளி இருக்கு. ராவணேஸ்வரன் நினைச்சிருந்தா ராமனை எதிர்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா கொல்ல முடியல. கொடுத்த வர என்ன, அது பயன்படாமல போயிடுச்சு. இன்னொன்னு புள்ளி வச்சிருக்கேன். காவி உடைஞ்சு சன்னியாசி உருவமா போனவங்களுக்கு சூப்பனைய மூக்க இருக்கிறதுக்கு மட்டும் வாள் மட்டும் அங்க எப்படி காட்டுக்குள்ள வந்திருக்கும். அவங்களே சன்னியாசி உருவமா போறாங்க. சன்னியாசி உருவமா போகும் பொழுது ஆயுதங்கள் கொண்டு போக கூடாது. ஆனா ஆயுதமே கொண்டு போகாம பஞ்சபடி என்ற இடத்துல சூப்பனைய மூக்க இருக்கிறதுக்கு மட்டும் வாள் மட்டும் எப்படி வந்திருக்கும். இங்க வாங்க, கலைமதி பேர சொன்னா கருவுல இருக்க பிள்ளை ஓட கதறுமா. நீங்க இங்க வந்திருக்கீங்கல்ல, நீங்க சொன்னீங்களா உரை ஆடலாமா இல்ல உரை போடலாமான்னு கேட்டீங்கல்ல, இதுக்கு என்ன விளக்கம்? வாங்க, இதுக்கு என்ன விளக்கம்? இல்ல வேலியில போற ஓனானா பிடிச்சி சேலைக்குள்ள விட்டாகலாம். என்ன பண்றது? அந்த கதையா நீங்க இப்ப இழுத்து விட்டுக்கிற போறீங்க. இல்ல இல்ல விவரம் நான் ஏதோ நம்மாட்டு புள்ள தொலைச்சிட்டு போகுது, இருக்கட்டு பச்சை புள்ள வந்திருக்கு அப்படின்னு விட்டா ரொம்ப தான் துள்றீங்க. நீங்க துள்ற மாடு பொதி சுமக்காத தெரியுமா உங்களுக்கு? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்களா, விவரமான ஆளுகள்கிட்ட விவரத்தை கேட்டுக்கணும், விவரம் இல்லாத ஆளுகள்கிட்ட விவரத்தை கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. மக தாலியா இருக்கணும், அதுக்கு அப்பயும் காரணமா இருக்கணும். யாராச்சும் மக தாலியா இருக்க யாராச்சும் ஆசைப்படுவாங்களா? ஏன் அவ ஏன் ஆசைப்பட்டா? இப்ப நீங்க சொன்ன கதை அதுதான். எங்க நான் வைக்கிறேன் புள்ளி, எடுத்து கொடுங்க வள்ளி, இங்கெல்லாம் ஒண்ணு ஆணியே கொடுக்க முடியாது. அப்ப மருமகனை கொல்லணும், மக தாலியா இருக்கணும், அதுதான் அவதாரம். நீங்க சொன்ன கதை. ராமனா வந்தது மகாவிஷ்ணு, லட்சுமணனா வந்தது ஆதிசேடன். ஆதிசேடர மகதான் கார்குழலி. அவ வளர்ந்தது இந்திரன் இடத்துல. அங்கதான் இந்திரஜித்து போறான், மேகநாதி அவனுக்கு உண்மையான பேர். போயிட்டு போர் தொடுத்து இந்திரனையே வென்று அவன் வீரத்தில மயங்கி கார்குழலியே திருமணம் முடிக்கிறான். அப்பத்தான் வளர்த்து பெத்து எடுத்த தகப்பனார் சொல்றாரு, என் பிள்ளைய நீ கவர்ந்து செல்ற, என்னால தாண்டா உனக்கு அழிவு அப்படின்னு. எப்படி அழிவு வரும்? அப்ப போய் தவம் பண்ற. தவம் பண்ணி கேட்கிறான், 14 ஆண்டுகள் ஏவன் ஒருத்தன் பெண்ணோட போகம் இல்லாமல் கண் உறக்கம் இல்லாமல் இருக்கிறானோ அவனால எனக்கு அழிவு வரணும்னு கேட்கிறான். யாரு? மேகநாதன். தந்தோம் அப்படின்ட்டாங்க. இப்ப அவதாரம் நிகழ்கிறது. அவதாரம் நிகழும் பொழுது மகாவிஷ்ணு ராமனாக அவதரிக்கிறார். அங்கிருந்து ஆதிசேடன் லட்சுமணனாக அவதரிக்கிறார். இன்னைக்கு 2 குழந்தை பிறந்தா ராமா லட்சுமணன் பேர் வைப்பார். ஆனா 2வது பையன் யாரு தெரியுமா? ராமனுக்கு அப்புறம் பரதன், பரதனுக்கு அப்புறம் தான் லட்சுமணன், அதுக்கப்புறம் தான் சத்ருகன். ராமன் ஒரு தாய் பிள்ளை, லட்சுமணன் வேற தாய் பிள்ளைதான். ராமன் கோசலைக்கு ஒரு மயம் தான். இது ராமாயணம் தெளிவாக இல்ல ஒரு புள்ளி வைக்கிறாரு. இருங்க, ராமாயணம் பேசுனா ஆஞ்சநேய பெருமான் கேட்டுக்கிட்டு இருப்பாரு, ஐதீகம். ராமாயணத்தை தவறுதலா பேசக்கூடாது, அத சரியா பேசணும். அப்ப என்ன ஆகுது? நீங்க கேட்டீங்க,
எல்லாம் மரபுரி தெரிவித்து தான் போறாங்க. ஏன் ராமனோட லட்சுமணன் போகணும்? ஏன் பரதம் போயிருக்கலாமே, போயிருக்கலாம், சத்ருகன் போயிருக்கலாமே. போயிருக்கலாம் தான். அது போக ராமருக்கு தான் எனக்கு அயோத்தின்னு சொன்னால சீதை. ஆமா, அப்ப லட்சுமணருக்கு இடம் எனக்கு அயோத்தின்னு சொல்லி ஏன் ஊர்மிளை போகல? ஏன் தன்னோட அவன் போனுக்கணும்ல, ஏன் ஊர்மிளையாகப்பட்டவன் அங்க அண்ணோட இருக்கு. கணவன் மேல பாசம் இல்லையா? இல்லைங்க, அங்க இருக்கு புள்ளி. சரி. ஏன் அப்படின்னா தான் கணவனுடைய நித்திரையை 14 ஆண்டுகள் வாங்கினவ ஊர்மிளை. அதனாலதான் லட்சுமணன் தூங்காம இருந்து காவல் காத்தான். அப்படி காவல் காக்கின்ற பொழுது நீங்க சொன்னது பஞ்சவடின்னு சொன்னீங்க. இந்த பஞ்சவடினே பேசுறாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம் ராமாயணத்துல? பஞ்சவடின்னு சொல்றாங்கல்ல, அங்கதான் கூடாரம் கட்டினது உண்மைதான். சரையு நதிக்கரையை அடுத்து பஞ்சவடியில கூடாரம் கட்டினது. அது ஏங்க அதுக்கு பேரு பஞ்சவடி? இப்ப நான் போட்டிருக்கிறது பஞ்சகஜம். பஞ்சகஜம்னு இதுக்கு பேரு. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பேர் இருக்கு. 5 மீட்டர் அதை சுருக்கி தச்சு கோமணமா கட்டி. அது மாதிரி பஞ்சவடின்ற இடம் அங்க கொண்டு போய் குடியில அமைத்து விட்டு அண்ணனுக்கும் தாயாருக்கும் உணவு வாங்குவதற்காக பழங்கள் பறிக்க போனான் லட்சுமணன். அங்க ஒரு விருட்சம், அந்த விருட்சகத்துல ஒருத்தர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் போன வழியில இவனுக்கு ஒரு ஏடு கிடைக்குது. அதை எடுத்து பார்க்கிறான். அந்த ஏட்டுல ஒரு வாசகம் எழுதியிருக்கு. நான் எல்லா கதையும் சொல்ல மாட்டேன், புரிஞ்சா புரிஞ்சுக்கிறோன்னா இல்லைன்னா மோதி பாத்திரம். அதுல ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது. அண்ணாந்து பார்க்கிறான், அங்க ஒரு வாள் இருந்தது. அந்த வாள் எடுத்து அவனை வெட்டினேன். அந்த வாளை கொண்டுகிட்டு வந்தேன், பஞ்சவடிக்கு வந்துட்டேன். இப்பத்தான் சூர்பனகை அங்க வர்றா. அவ அரைக்கி பார்க்கறதுக்கு கொடூரமா இருப்பா, ஆனா வரும்பொழுது அழகா வந்தா. இப்ப வந்து ராமட்ட கேட்கிறா, ஏங்க நீங்க அழகா இருக்கீங்க, உங்களை நான் வச்சுக்குவா? எதுக்குங்க? இல்ல கல்யாணத்துக்கு பண்ணி வச்சுக்குவா அப்படின்னு கேட்க, நான் ஏகபத்திரி விரதன், என் தம்பி இருக்கா, எவன்கிட்ட போன்னு சொல்ல. அங்க போன உடனே அவ அகாத வார்த்தை பேச உடனே அந்த வாள் எடுத்து மூக்கறுத்தா, முடியறுத்தா, முக்கியமானதையும் அறுத்துட்டான். அது வெளியில சொல்ல மாட்டேன். இங்க இருந்து அழகை அடிச்சு ஓடுறான். ராவணேஸ்வரன் 64 கலைகளும் தெல்ல தெளிவாக தெரிந்த ஒரே மரத்தமிழன் அவன். ஈஸ்வரன் பட்டவன். ஆமா. அக்ர விளக்கணம், லிகிதம், சகில் லட்சணம், எழுத்தி லட்சணம், வேத வேதாந்தம், புராணம், நிகண்டு, நிதி சாஸ்திரம், போக சாஸ்திரம், சகல சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், சுரூப சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், தந்திர சாஸ்திரம், இதிகாச, காவிய, நாடக, அலங்காரம், சத்தப்பிரம, வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அஸ்திரபரிச்சை, ரஸ்திரபரிச்சை, கனகபரிச்சை, ரத்தபரிச்சை, மலியுத்தம், குருடனம், உச்சாரணம், ஜாலாதி, ஜால, மோகன, வசியம், வயுளவாதம், தாதுவாதம், அட்டம், முட்டி, காருடம், ஆக பிரவேசம், ரக பிரவேசம், அனகமன, அதிருஷ்யம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், வாக்குத்தமம், சுட்டித்தமம், கட்கத்தமம், கட்டித்தமம், அவஸ்தை பிரயோகம் என சொல்லப்பட்ட 64 கலைகளும் தெரிந்தவன் ராவணேஸ்வரன். இதெல்லாம் பேச ரொம்ப வருஷம் ஆச்சு, யாருக்கிட்டையும் பேச முடியல. அப்படிப்பட்ட ராவணேஸ்வரன் மிஞ்சினது யாருன்னா அவன் தங்கச்சி புருஷன். பேரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சூர்பனக புருஷன். அப்ப இவனை கொண்டு விடுறான். யார? சூர்பனுடைய புருஷனா ராவணேஸ்வரன் கொண்டு விடுறான். நம்மள மிஞ்சி போயிடுவான்டா அப்படின்னு. இப்ப இவனை பழி வாங்கணும், அண்ணனை கொல்லணும். கொல்றதுக்கு அப்படின்னு தேடி கனகத்துக்கு வர்றான். அப்படி வருகின்ற பொழுதுதான் ராமனை பார்க்கிறா, சீதா பிராட்டியை பார்க்கிறா, லக்ஷ்மணனை பார்க்கிறா. நீங்க சொன்னது மாதிரி அங்க நடந்த நிகழ்வு வேற, ராவணேஸ்வரர் போய் சொன்ன நிகழ்வு வேற. என்ன சொன்னான்? கனகத்தில் ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன், அதை உனக்கு கல்யாணம் வைக்கலாம்னு சொல்லி கூட்டிக்கிட்டு கிட்ட நெருங்கினேன். அங்க நின்னவன் என் மூக்க எடுத்து மூலி ஆக்கி விட்டான அண்ணா அப்படின்னு போய் சொன்னான். பெண் அழகுன்னு சொல்லிட்டியல, இப்ப அழகன பொண்ணை யாரு விடுவானா? கிளவியே விட மாட்டேங்கிறாங்க. அழகன பொண்ணை அப்பதான் ராவணேஸ்வரன் வருகிறார், பெண்மகளை பார்க்கிறார். அங்க மாரீஸ்வரன் சொல்லக்கூடிய தான் தாய் மாமனை கூப்பிட்டு மானா மாறி துள்றா அப்படின்னா, மானா மாறி துள்றா. இது ஏற்கனவே உள்ள கதை. இது யாராவது தெளிவா நீங்க பேசிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்காக சொல்றேன். அம்ராதுணின்னு ஒண்ணு இருக்கு. எப்படி எடுக்கணும்? இப்படி எடுக்கணும். இந்த பக்கம் இருக்கும் வில்லு, இங்க இருக்கும் அம்பு, இங்க இருந்து இப்படி எடுத்து கணக்கு கொடுக்கணும். ஆனால் ஒரு அம்பை மட்டும் ராம இந்த பக்கம் எதுக்காக? யார் அடிச்சதுக்காக? யார்
அடிக்க போனது தப்பிச்சு போனவன் யாரு? அவன் தான் மாரிசன். எப்படி? இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் மண் வண்ணத்தின் அரைக்கு ஓரில் அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், உன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு கம்பர் எழுதுவார் அழக. நாடகவதம். அப்ப இவன் வர்றியான், வந்த உடனே வானத்தை எடுத்துட்டாரு, அடிக்க போறாரு, மாயமா மறைஞ்சிட்டான். அப்பதான் சொன்னாரு, மாரிசா என்றைக்கு இருந்தும் இந்த பானம் உனக்கு தாண்டான்னு இந்த பக்கம் வச்சாரு. இவன் மாயமான துள்ளி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப சீதா ஆசைப்படுறாங்க, புருஷன் கேக்குறாங்க, பொண்டாட்டி ஆசைப்பட்டா புருஷன் செய்யணுமா இல்லையா? செய்யணுமா இல்லையா? துரத்தி போறாரு. முதல்ல வேணான்ட்டாரு, இருந்தாலும் பொண்டாட்டி கேட்கிறாள் துரத்தி போக. அப்ப தூரத்துல போகும் பொழுதுதான் அவருக்கு நினைவு வருகிறது. இங்க இருந்து எடுக்கிறாரு பானத்தை, எடுத்து அடிச்சாரு. ராமா லட்சுமா உனக்கு அபயம் அப்படின்னு விழுகிறான். அம்ப அடிச்சுட்டா மாரிசன், ராமர் அடிச்சுட்டாரு, விழுகிறான். இந்த சப்தம் கேட்டு சீதா பிராட்டி சொல்றாங்க, லட்சுமணா உங்க அண்ணனுக்கு ஏதோ அபயம் இருக்கு, போய் பார்த்துட்டு வா. எங்க அண்ணனை யாரும் எதுவும் செய்ய முடியாது, இல்ல வந்துருவார் அப்படிங்க. ஏண்டா அண்ணன் செத்து போயிட்டா தின்னா காலியா இருக்கு, நீ படுத்துக்கலாம்னு ஆசைப்படுறியா? இப்ப எல்லாம் சொல்ற மாதிரி அண்ணன் இல்லாட்டினா அண்ணன் முன்னாடியே அப்படின்னு கேட்க வெக்கி தலை குடிந்த லட்சுமணன் தான் கையில இருக்க அம்பெடுத்து 3 கோடு போட்டான். இதை தாண்டிக்கிட்டு வந்துடாதீங்க, நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு போயிட்டேன். அப்பத்தான் ராமணீஸ்வரன் இங்க வர்றேன். வந்து உள்ள காடு வச்சுலாம் போக முடியாது, ஏன்னா அந்த அக்னி, அந்த அக்னிக்கு ராமாயணத்துக்கு நிறைய தொடர்பு இருக்கு. இந்த கதை யாராவது பேசுங்க பார்ப்போம், அப்புறம் வச்சுக்கோம். கோட்டுல அவ்வளவு விஷயம் இருக்கு, அவ்வளவு இருக்கு. 3 கோட்டுல கோட்டை தாண்டி வெளியில போக கூடாது. ஆனா அவன் காலை எடுத்து வைக்கிறேன், அக்னி புலம்பா வருது. அப்பதான் அந்த அம்மா கிட்ட கூப்பிட்டு பிச்சாண்டி அப்படின்னா பிச்சை கொடுமா. இவன் கோட்டை தாண்டக்கூடாது, அவனும் இல்ல வர முடியல, பசிக்குதுமா வெளியில வந்து போடுமா அப்படிங்கும் பொழுது கோட்டை விட்டு என்னைக்கு ஒரு பொம்பளை வெளியில தாண்டினாலோ அப்ப கொடுத்து தூக்குனேன். இது கம்பராமாயணம். கம்பராமாயணத்துல பர்ணகசாலையோடு பேத்து எடுத்துக்கிட்டு போனா சீதா பிராட்டி அப்படின்னு கம்பன் எழுதினாரு. ஆனா வால்மீகி ராமாயணத்துல முடிய பிடிச்சு கைய பிடிச்சு மருங்கு அப்படின்னா பின்னாடி உள்ள புஜம் அதை தூக்கி தொடையில வச்சு தூக்கிட்டு போனதாக வால்மீகி ராமாயணம். இது மாதிரி நிறைய கதைகள்லாம் இருக்கு. நல்லா பேசுறீங்க, உங்கள்ட்ட பேசலாம். பண்டு நீர்கள் மொழிமா கொண்டு மொழி கொண்டு மொழிமா தமிழுக்கு பெருமை என்ன தெரியுங்களா? லகரம். இப்ப குண்டுலானா, வெள்ளிலானா, சிறப்புலானா, 3 லானா இருக்கு. கல்வி நாக்க முன்னாடி போடணும், அது குண்டுலானா கல்வி. வெள்ளி நாக்க மடிச்சு போடணும், மடிச்சு போட்டோம்னா பொதுலகரம். வாழை வாழ்க்கை அப்படின்றது சிறப்புலகரம், இது அடியில போடணும், நாக்க 3 இடத்துல போடணும். இது லானாவுக்குள்ள பெருமை. அடுத்து நானாவுக்கு பெருமை இருக்கு. 2 சுழி நானான்னு இருக்கு, 3 சுழி நானாவும் இருக்கு, நட்புன்றது வர்ற நானாவும் இருக்கு. 2 சுழி நானாவுல புள்ளி வச்சா அது மெய்யெழுத்து இன்னனான்னு சொல்றோம். 3 சுழி நானாவுல புள்ளி வச்சா அண்ணன் அப்படின்ற மெய்யெழுத்து இன்னனான்னு சொல்றோம். ஆனா நட்புன்ற வர்ற நானாவுல புள்ளி வச்சுட்டா அது மெய்யெழுத்து தான், இன்னுன்னு சொல்றது இல்லை, அதை இந்துங்கிறோம். பந்து அப்படின்னு சொல்றோமா, முந்து பிந்து அப்படின்ற மாதிரி. ஏன் இந்துன்னு சொல்றோம்? அது நானா தானே. இது நானாவுக்குள்ள சிறப்பு. அடுத்து ராணாவுக்குள்ள சிறப்பு. ஒரு ரா. மரம், ஒரு வாட்டி நாக்கு போட்டா போதும், மரம் சின்ன ராணம். ஆமா. அறம்
இப்ப 2 வாட்டி போடணும் நாங்க. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்பது கரவேன், ஈவது விளக்கு, உடையது விளம்பேன், ஊக்கமது கைவிடேன், என்ன எழுத்து இகழேன், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுக, ஓதுவது ஒழிய, அவ்வியம் பேசல், அகம் சுருக்கல் சொல்லி அவ்வை விராட்டி அத்திச்சூடி எழுதி கொடுத்தாலே அதுல வருது பாருங்க, ராணா அறம் 2 தடவை ரா, பெரிய ரா. இதுல உரையாடல் அப்படின்னா ஒரு ஆள் பேசுறது, 2 பேரும் கலந்து பேசுறமா இல்லையா, இது உரையாடல். சின்ன ராணா. உரை போடலாமா அப்படின்னா பெரிய ராணா போடணும். அது 2 பேரும் சேர்த்துதான் போடணும். ஆமாங்க, 2 சேருங்க. உரைனா அப்ப நீங்க அதுக்கு உரை போட்டிருக்கீங்களா இல்லையா? போட்டிருக்கேன். என் தம்பி மணிகண்டன் போட்டிருக்கானா இல்லையா? நீ போட்டிருக்கியா இல்லையா? இந்த ஆயுதம் சொல்லக்கூடிய கத்தி இருக்கு பாருங்க, அத இடுப்புல சொருகும் பொழுது சும்மா சொருக கூடாது, கைத்த கழிச்சுக்கணும். உரை போட்டுதான் சொருக முடியும். அப்ப அந்த உரைக்குள்ள கத்திய போடணும். அப்பதான் புத்தி நல்லா வேலை செய்யும். அதனால உங்களோட புத்தியில வேலை செய்யறதுக்காக சாதாரணமா உரையாடவா, இல்ல உங்க புத்திய சோதனை பண்றதுக்கு உரை போடவா அப்படின்னு எழுத்து சொல்லு இருக்கட்ட. இருந்தாலும் பெண்களுடைய பருவங்கள் 7 பருவங்கள். பேதை பெதுமை மங்கம் அடர்ந்து அறிவை தெரிவே வேறும் என்று சொல்லக்கூடியது அதனுடைய பருவம் மங்கை பருவம். இந்த பருவத்திற்கு உருவத்திற்கு தகுந்தார் போல உங்களுக்கு மணவாளன், கணவன், வரன், மாப்பிள்ளை, நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூச்சகம் தானா? இல்ல எல்லா பேச்சிலையும் ஒரு சூச்சகம் தான், புள்ளி வச்சுக்கிட்டே போறாங்களாமா. ஏன்னா இந்திரசித்தை கொள்வதற்காக லட்சுமணன் வந்து அண்ணன் கூட போனாரு. யாரொருவன் 14 ஆண்டு உறங்காமல் தன்னோட மனைவி கூட கூடாம இருக்காங்களோ அவன் தானதான் இந்திரசித்தை அழிக்க முடியும். அதே நேரத்துல ஊர்மலையிட்ட வந்து விடை கேட்கறதுக்காக லட்சுமணன் போனாரு. எங்க அண்ணன் இருக்க விடம் தான் எனக்கு அயோத்தின்னு சொல்லி போனார். ஆனா தன்னோட மனைவி கிட்ட அனுமதி கேட்கணும்னு சொல்லி மனைவியை பார்க்கும் போது ஊர்மலை என்ன பண்ணா தெரியுங்களா, நகையை அணிஞ்சுக்கிட்டு ஆடம்பரமா நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தாலாம். தன்னோட கணவன் நம்மள பிரிஞ்சு 14 ஆண்டு வனவாசம் போறாரு, கொஞ்சம் கூட மனசுல கவலை இல்லாம நிக்கிறாளே அப்படின்னு சொல்லி யார் நினைச்சது? லட்சுமணன் கோபப்பட்டு தான் போனாராம். ஏன்? தன்னோட கணவன் வந்து பாசத்தோட அனுப்பினவனா அவருக்கு அண்ணனுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமைகளை தவறிடுவாரு அப்படின்னு நகைய ஆடம்பரமா தசரதன் குடும்பத்துக்காக தன்னோட மனைவி தன்னோட கணவனுக்காக லட்சுமணன் வருவரை 14 ஆண்டு தன்னோட கணவன் தூக்கத்தையும் அவன் வாங்கிக்கிட்டாளாம். அப்பதான் இந்திரஜித்தை அழிக்க முடியும். இன்னொன்னு சொன்னீங்க, இன்னொரு புள்ளி ஒண்ணு வச்சுக்க. பஞ்சமணியின் இடத்துல தன்னோட அண்ணனுக்கா பலம் பறிக்க மரத்துல ஏறினார். யார்? லட்சுமணன் ஏறினார். அப்ப ஏறும் பொழுதுதான் மேல வந்து வாளாகப்பட்டது வந்துச்சு. யாரு கொடுத்த வாழ் தெரியுங்களா? சிவபெருமான் கொடுத்த வாழ். யாரு தவம் பண்ணிக்கிட்டு இருந்தா தெரியுங்களா? சூப்பனைய மகன் தான் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏன் சூப்பனைய மகன் ஏன் தவம் பண்ணணும்? உன்னோட தாய் மாமன் தான் உன்னோட தகப்பனை கொண்டுட்டான். இவனை பழி வாங்கணும்னா சிவனை நினைச்சு தவம் பண்ணணும். சிவனை நினைச்சு எங்க தவம் பண்ணா? மரத்தடியில தலைய கீழே வச்சு காலை மேல வச்சு தவம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பதான் லட்சுமணன் மரத்துல ஏறி பார்த்தாரு. பார்க்கும் பொழுது ஒரு வாளாகப்பட்டது எழுதி இருந்துச்சு. அந்த வாள்ல என்ன எதிர் இருந்துச்சு தெரியுங்களா? யார் எதிரில் இருப்பதை வெட்டும். அப்ப எதிரில இருந்தது யாரு? சூப்பனைய மகன். அதையும் வெட்டிட்டாரு. அப்பதான் பழி வாங்க நினைச்சா. ஏன்னா அங்க வனவாசம் போகும் பொழுது வாளு கிடையாது. ஏன் எப்படி வந்துச்சுன்னா தன்னோட அண்ணனுக்கு பலம் பறிக்கிறதுக்காக சிவபெருமான் கொடுத்த வாளு யாருக்கு போய் சேரணும்? லட்சுமணன் கைக்குத்தான் போய் சேரணுங்கிற ஒரு கணக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதுக்குள்ளே ஒரு சொல்லு இருக்கு. ஏன் லட்சுமணன் கைக்குத்தான் போய் சேரணும்? அதுக்கு முன்னாடி அந்த வாழை லட்சுமணனுடைய சூப்பனைய பழி வாங்கியிருக்கா. அது ஒரு காரணம் இருக்கு. நீங்க வந்த காரணத்தை விவரமா சொல்லுங்க பாப்போம். பார்த்து வந்த மாப்பிள்ள பார்த்து வந்திருக்கீங்க. 3 சக்கர வாகனம். 3 சக்கர வாகனமா? சக்கர வாகனம். பாட்டிக்கார பெருமையான பாட்டிக்காரையும் திருப்புகள் எட்டி காரை ஏழெடுத்த வேட்டைக்காரை வந்த உறவுக்காரை இறக்கமுள்ள மனசுக்காரம்மா வள்ளி வந்த வீட்டுக்காரம்மா எப்போதுமே வள்ளி வந்த வீட்டுக்காரம்மா அழகுதான் அறிவுதான்
மேல ஏறு சரவணன பாரு உன் ஜம்மதத்தை யாரு இறக்கமல்ல மனசு அள்ளி வந்த வீட்டுக்காரமா சொல்லு முன்பத்தை கேளம்மா சொல்லுங்கள் வார்த்தை கேளம்மா மகளும் இந்த அவத்தையை நீ விடுத்து ஐந்து பகலும் இந்த அவத்தையை நீ விடுத்து அவனியோரெல்லாம் இருப்பை சரி மடுத்து சொல்லு முன்பத்தை கேளம் நீங்க சொல்றத நான் கேட்கணும். நல்ல மனசுக்கு புள்ள மனசுக்கு பாருங்க. யாராச்சும் போய் ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிக்க ஏத்துக்குவாங்களா? அறிவு இருக்கு, அழகு இருக்கு, எல்லாமே இருக்கு முருகப்பெருமான்ட்ட. முருகப்பெருமான மனசுல கனவுலாத்தான் நினைக்க முடியும். யாராச்சும் கணவனை அடைய முடியுமா? அப்படி இருந்தாலும் தெய்வ யானை திருமணம் முடிச்சிருக்காருல்ல. நாங்க சக்கலாத்து சண்டை போடணும், உங்க தலை தப்பிக்கணும். அங்க இருந்து வந்துட்டீங்க நாராயண நாராயணன். எப்படி ரெண்டாம் தாரம் நீங்க எப்படி ஏத்துக்க முடியும்? எங்க குல வழக்கத்தை கூட்டிட்டு வர்றதான் சாமி. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. அத மாத்தலாம்னு பாக்குறேன் நான். நீங்க எப்படித்தான் மாத்தீங்க? மனசு ஒத்து பண்ணாதான் கூட்டிட்டு போவான். முருகப்பெருமான ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிக்க ஏத்துக்கவே முடியாது. இந்த வேலை பார்க்கறதுக்கு எங்க ஆச்சு போய் கலகம் பண்ணலாம். சாமி குட்டி சாமி குட்டி குட்டி சாமி குட்டி சாமி குட்டி 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 கொடுப்பதெந்த கோத்திரத்தின் முறையா ஒட்டம ஓடி வந்து உமன் கண்ணாக்கரை கைது எல்லாரும் வாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்னத்தான் சொல்லுங்க, முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்ப முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்கல்ல, நல்லா கேட்டுக்கங்க. கலைமதி சாதாரண ஆளு கிடையாது. பேசக்கூடிய ஆளுகிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன். அவ்வளவு நேரம் இதெல்லாம் கேள்வி வந்து பேசக்கூடிய வார்த்தையை தொட்டு பேசக்கூடியவர் தான். ஆனா என்ன காரணம், இன்னைக்கு புள்ளி வச்சுட்டு போறேன். அடுத்து நீங்க 1 மணிக்கு சந்திங்க. இல்ல நீங்களா, இல்ல கலைமதியா, இல்ல ரேணுகா தேவியா அப்படிங்கறத பாப்போம். ரேணுகா தேவி சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது. ரேணுகா தேவி உருவான இன்னைக்கு உலகத்துல கருமாறிய உருமாறிய இருக்கா. முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்கல்ல, முருகப்பெருமான நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்க குல வழக்கப்படி கல்யாணம் பண்ணிக்குவாரா, இல்ல எங்க குல வழக்கப்படி கல்யாணம் பண்ணிக்குவாரா? தெய்வயான திருமணமா திருப்பரங்குன்றம் தெய்வயான திருமணமா திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை முருகப்பெருமானை அந்த குன்றத்திலே குமரனுக்கு எல்லாம் திண்டாட்டம் திண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். இதுல விஷயத்தெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுங்களா? இதை யார்கிட்டயுமே நான் கேட்டது இல்ல. இப்ப எல்லாரும் சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி. ஆசிரியர்களை வச்சு படிச்சுட்டு வர்றது கிடையாது. இல்ல ஏன் அனுபவத்துல நான் பார்த்துட்டேன். ஆசிரியர்களை வச்சு புராணம் படிச்சுட்டு எவனும் வர்றது கிடையாது. இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்துடுறாங்க. நம்ம என்ன விஷயம் சொல்றோமோ இதை ஊரா அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு நம்மதே ஆளுன்றியான். அதுக்காக நான் சொல்றது கிடையாது. மூலாதாரம், சுவாதிட்டானகம், மணிபுரகம், அநாதகம் ஆகிய விஷயத்தின்னு சொல்லக்கூடிய 6 ஆதாரம். 6 ஆதாரத்துக்கும் 6 படை வீடு உண்டு. இப்ப திருப்பரங்குன்றம் தான் முதல் படை வீடுன்னு சொல்றாங்க. ஐயா குன்றக்குடி அடிகளார் ஐயாவே சொல்லியிருக்காங்க. அது எப்படி திருப்பரங்குன்றம்னா கல்யாணம்? அப்ப முருகன் சின்ன பிள்ளை இல்லையா? இல்ல சின்ன பிள்ளைல அப்ப முதல் படை வீடு எது? இல்ல சின்ன பிள்ளைல இருந்து பெரிய பிள்ளையாகுமா, பெரிய பிள்ளைல இருந்து சின்ன பிள்ளையாகுமா? இல்ல என்னை பார்த்து ஆ, குட்டி கொடுக்கறவனு கட்டிவிட்டா. பாப்போம். அறிவிலா இருக்க அவை குட்டி, அன்புலா இருக்க அன்பை குட்டி, பாப்போம். பொருளா இருக்க பொறுமை குட்டி. உன்ன மாதிரி புத்தி இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு தான் புத்தி இல்லாம நீங்களும் ஊரு ஊரா சுத்துறீங்க. குட்டி கொடுக்கக்கூடிய நான் பாப்போம். இன்று சினசமனத்துக்கு முன்னாடி பாப்படி மாப்பிள திங்கள் சிங்கார வேலன் இல்லனா அந்த செந்தமிழ் செல்வனை வர செய்து பாப்பங்க ஒன்ன செய்யலையா, என்னன்றீங்க? ஒன்ன செய்யலையா, ஓடி போங்க, திருமணம் செய்யலையா. ஓடி போங்க. நார்மல பாப்போம். பெருபிடிச்சு வாங்க மர்மையில சத்தியம் வைத்தியம் வைத்தியம் உனக்கு செய்வான் உங்களுக்கு தான் வைத்தியம் வைத்தியம். ஓடி போங்க. நல்ல பூஞ்சிட்டு மாதிரி ஆத்தாடி நாரதர் எங்க போயிருக்காரு? முருகன்ட்ட விவரத்தை சொல்ல போயிருக்காரு. மாட்டு பந்தயம் ஒண்ணு வைப்பா பாத்தீங்களா? இந்த மாட்டு பந்தயத்துல பெரிய மாடெல்லாம் கொஞ்சம் பின் தாங்கி தான் போகும். இந்த கலைமதி மாதிரி பூஞ்சிட்டு மாடு பாத்தீங்களா? இந்த பூஞ்சிட்டு மாடுதான் முன்னாடி வந்து வின் பண்ணியே போகுமா. இது பூஞ்சிட்டு மாடு மாதிரி இல்ல. விவரமா அதுல வேற புள்ளி வச்சுட்டு போயிருக்காரு. ஏன் சின்ன பிள்ளையில இருந்து பெரிய பிள்ளையாகுமா? நானும் தான் புள்ளி வச்சுட்டு போறேன். சின்ன பிள்ளையில இருந்து பெரிய பிள்ளையாகுமா, பெரிய பிள்ளையில இருந்து சின்ன பிள்ளையாகுமா? திருப்பரங்குன்றத்துல தெய்வானைய திருமணம் முடிச்சாரு.
அது எப்படி முதல் படை வீடாகும்? இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர். சூரபதுமனை சம்ஹாரம் பண்ணாரு, அது எப்படி இரண்டாம் அதே நேரத்துல நிறைய பேசலாம், காலத்தையும் நேரத்தையும் அனுசரிக்கிறேன். முருகா, உங்களுக்காக தான் காத்திருக்கேன், சீக்கிரம் வாங்க முருகா.